உங்களை தொடர்ந்து மகிழ்ச்சிப்படுத்துவோர் யூசுப் தய்யூப் சந்திரிகா ஆயுர்வேதிக் சோப்பின் விநியோகஸ்தர். இந்த யூசுப் தய்யூப் நேரம் 8ஆம் நிலை பாடல் நீதானே சிங்கல் ஆங்கம் லிங்கேஷ் அவரே பாடியிருந்தார். நம்ம கூட ஸ்டுடியோல ஹேவோக் மதன் மற்றும் ஹேவோக் நவீன் இருக்காங்க. ஒருத்தவங்க பொக்கேலாம் அனுப்பி இருக்காங்க. இதுதான் பாஸ் முதல் முறை மலேசியன் ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்டுடியோக்கு வந்து லைஃபா கொண்டு வந்து பொக்கே கொடுத்துட்டு போறாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க சித்ராக்கு? சித்ரா, நீங்க எங்க இருந்தாலும் ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. சீரியஸா எத்தனை பேர் இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க தெரியாது. பட் இது வந்து ஒரு டீச்சராகி ஒரு டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப கையில நாங்க ஹோல்ட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் கலர் ரோஸ் ஓகே, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு எடுத்து போயிருவோம். கண்டிப்பா உங்க அம்மாட்ட போய் காமிங்க. ஒரு பர்சனலா மெசேஜ் கொடுத்துருக்கேன், அது சொல்ல வேணாம். சித்ராக்கு ஷை. சரி, நீங்க வந்து ஜேபில வந்து அண்டர் கிரவுண்ட் ரேப் அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னீங்க. அதுல வந்து அதிகமா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க பாடல் துறையில வந்து ஏன் எவ்வளவு நாள் இருக்கீங்க? கண்டிப்பா ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. எந்த விஷயத்தோட விருப்பப்படுறீங்க நீங்க? ஓகே, நான் எந்த விஷயம் சொல்ல விரும்பினாக்கா, நம்பர் 1 வந்து நாங்க ஏன் வந்து மொத வந்து ஏன் டைரக்டா மெயின் ஸ்ட்ரீம் வரல. திஸ் இஸ் த ரீசன் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அண்டர் கிரவுண்ட் செஞ்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா போய் ஆளுங்க சேரும். அந்த கொஞ்சம் 10 பேர் 20 பேர் ஆகும், 20 பேர் 50 100 ஆகும், 1000 ஆகும். வந்து கீழே உள்ளவங்களுக்கு தெரிய வச்சுட்டு அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் வரக்குள்ள இந்த பாட்டு இவங்க பண்ணது, அவங்க குரலுங்க ரெக்கனைஸ். நீங்க வந்து அண்டர் கிரவுண்ட் செஞ்சீங்கன்னா இப்போ வந்துட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம்க்கு அப்படின்னு வந்து ஒரு ரெக்கனைசேஷன் கிடைக்கும். அதாவது அடியில இருந்து புடிச்சிட்டு வர பாக்குறீங்களா? இதே இப்ப நாங்க வந்துட்டு டைரக்டா மெயின் ஸ்ட்ரீம் தான் இது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி இது வேணா சொல்லிட்டுதான் நாங்க இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது தான் இந்த நவீன் சொல்லுவாங்க. ஓகே, சோ இது வந்து ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். சோ அண்டர் கிரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் முக்காசி வந்து இப்ப நம்ம மெயின் ஸ்ட்ரீம் பாட்டு செய்ய போறோம்னா நிறைய காஸ்ட் வரும் அதுக்கு. சோ இப்ப அண்டர் கிரவுண்ட்ல நம்ம பாட்டு செய்யும் போது வந்து லோ காஸ்ட், அப்புறம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் மூவ் பண்றதுக்கு. ஓகே, சோ இப்ப அண்டர் கிரவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து லான்ச் பண்ண வேண்டாம், ஆஃபிஷியலா லான்ச் பண்ண வேண்டாம். நீங்க யூடியூப்ல விளையாடலாம், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இன்னும் ஈஸியா இருக்கும். இல்ல மக்கள்லாம் ஒன்னு புரிஞ்சுக்கணும், அண்டர் கிரவுண்ட்னா மண்ணுக்கு அடியில தோண்டி போய் பெர்ஃபார்ம் பண்றவங்க கிடையாது. அதாவது வந்து வீட்ல இருந்து கிளாப்ல இருந்து பெரிய அறிமுகம் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றவங்க தான். சரி, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் வந்து இந்த கண்ணாலே கொள்ளாத சிங்கல் பாடுனீங்களா இல்லையா பல பேருக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சந்தோஷம் போல சந்தேகமா இருக்கும். ஏன்னா இப்ப குரல் வேற மாதிரி இருக்கு, பாட்டுல வேற மாதிரி இருக்கு. கமான் பிரதர்ஸ், கொஞ்சம் பாடி அசத்துங்க பாப்போம். ஓகே, 1 2 3 கோ. கண்ணை நான் மூடினாலும் கண்ணை நான் திறந்தாலும் முன்னாடி நிற்பதென்றும் நீ ஏடி உள்ளே நான் அழகிறேன், வெளியே சிரிக்கிறேன், காரணம் என்றும் அது நீ ஏடி கண்ணால பார்த்து புட்டு கண்ணால பேசி புட்டு தனியாக போகிறேன். என்ன கண்ணால பார்த்து புட்டு கண்ணால பேசி புட்டு தனியாக போகிறேன். உண்மையான காதல் என்றும் மீண்டும் காத்திருக்கும், உண்மையான காதல் என்றும் மீண்டும் வாழ்ந்திருக்கும், உண்மையான காதல் என்றும் மீண்டும் காத்திருக்கும், உண்மையான காதல் என்றும் மீண்டும் வாழ்ந்திருக்கும். ஏன் அழுகிறாச்சி நீ அழுகிறாச்சே, நீ அழுகிறா பெண்ணே, ஏன் உருகிறாச்சி நீ உருகிறே. ஒத்துக்கிறோம் ப்ரோ, நீங்க தான் அந்த பாட்டை பாடிருக்கீங்க. ஆமா, நாங்க தான் பண்ணோம். வாய்க்குள்ள இவ்வளவு திறமையா முதல் உங்களுக்கு நித்தம் சிங்கல் கேட்போம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். கம்பேர் சிசில் ஷேன் எக்ஸ்ட்ரீம், மேம் கே ஆரஞ்ச் மற்றும் சீதன் பாடியது.